அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல்-ஆகிபத்து லில்-முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் அன்பியாஇ வல் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அன்பு நிறைந்த சகோதரர்களே, புனிதமான ரமதான் மாதத்தினுடைய இந்த நேரலையில் திருக்குரான் ஒளியில் நாம் சில முக்கியமான விஷயங்களை தினந்தோறும் பார்த்து வருகிறோம். இன்றைய தினம் கந்திஷ்டியை பற்றி திருக்குரான் கூறுவது என்ன, இஸ்லாம் சொல்வது என்ன, கந்திஷ்டிக்கு பாதிப்பு உண்டா, அப்படி உண்டு என்றால் அதை முற்கூட்டியே தவிர்க்க முடியுமா, வந்த பிறகு அதிலிருந்து நாம் விடுபடுவது எப்படி என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கக்கூடிய பொன்மொழிகள் வழியாக நாம் பார்க்கவிருக்கிறோம். தொடக்கமாக கந்திஷ்டியை பற்றி திருக்குரானிலே நேரடியாக சொல்லப்படாவிடினும் சூரா யூசுப் என்ற அத்தியாயத்தில் இடம்பெற்றிருக்கின்ற 12வது அத்தியாயத்தில் இடம்பெற்றிருக்கின்ற 62, 67, 68 ஆகிய 2 வசனங்களில் சொல்லப்பட்டிருப்பது கந்திஷ்டியை பற்றித்தான் என்பதை திருக்குரானுடைய விரிவுரையாளர்கள் எப்படி பார்க்கிறார்கள் என்று நாம் இப்போது முதலாவது பார்ப்போம். இறை தூதர் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு உடன் பிறந்த சகோதரர்கள் 11 பேர், யூசுப் நபியையும் சேர்த்து 12 பேர். யூசுப் நபி சிறு பிராயத்திலேயே பருவ வயதை அடைவதற்கு முன்னரே அவர்கள் தம்முடைய சொந்த சகோதரர்களால் வஞ்சிக்கப்பட்டு அவர்கள் எகிப்து நாட்டிலே அடிமையாக விற்கப்பட்டு பின்னர் அவர்கள் அந்த நாட்டினுடைய உணவு அமைச்சராகி அதன் பின்னர் அவர்கள் அந்த நாட்டின் ஆட்சியாளராகவே ஏற்றம் பெற்றார்கள் என்பதை நாம் எல்லோரும் அறிவோம். அப்படி அவர்கள் உணவு அமைச்சராக இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த பகுதியை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளிலே பஞ்சம் நிலவிய நேரத்தில் கனான் என்கின்ற இந்த பகுதியிலே இருந்து, அது ஒரு கிராமம், வஜாஅ பிக்கும் மினல் பதுவி, கிராமத்தில் இருந்து அல்லாஹ் உங்களை இடத்திலே கொண்டு வந்து சேர்த்தான் என்று யூசுப் நபி அவர்கள் சொல்வதிலே இருந்து அது ஒரு வறட்சி, ஒரு கிராமம் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. அங்கிருந்து எகிப்திலே விநியோகம் செய்யப்படுகிற உணவை பெறுவதற்காக இறை தூதர் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய 11 ஆண் மக்களையும் அனுப்பி வைக்கக்கூடிய ஒரு நிகழ்வை பற்றி அல்லாஹ் அருள்மறையாம் திருக்குரானிலே 67, 68 ஆகிய 2 வசனங்களிலே சொல்கிறான். முதலாவது அந்த வசனங்களை நாம் பார்ப்போம். வகால யா பனிய, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகன்களை பார்த்து சொல்கிறார்கள், லா ததுகுலு மின் பாபி வாஹிதின் வதுகுலு மின் அபுவாபி முத்தஃபர்ரிகா, நீங்கள் எகிப்து நாட்டுக்குள்ளே செல்லுகிற போது ஒரே வாசல் வழியாக செல்ல வேண்டாம். வதுகுலு மின் அபுவாபி முத்தஃபர்ரிகா, எகிப்து நாட்டு வரலாற்றை நாம் பார்த்தால் 6 வகையான என்ட்ரி பாயிண்ட் இருக்கிறது. அந்த நாட்டுக்குள்ளே எல்லைக்குள்ளே நீங்கள் செல்லுகின்ற போது பிரிந்து பிரிந்து நீங்கள் செல்லுங்கள். 11 பேரும் ஒரே வாசல் வழியாக செல்ல வேண்டாம். 4 வாசல் வழியாகவோ 5 வாசல் வழியாகவோ உங்களால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நீங்கள் பிரிந்து பிரிந்து செல்லுங்கள். வமா உக்னி அன்கும் மினல்லாஹி மின் ஷை, அடுத்து சொல்கிறார்கள், அல்லாஹ்விடமிருந்து உங்களுக்கு நடக்கப் போகின்ற எதையும் என்னால் தடுத்துவிட முடியாது, நான் அப்படி தடுக்க முடியும் என்று நினைக்கவில்லை. வமா உக்னி அன்கும் மினல்லாஹி மின் ஷையின், அல்லாஹ்விடமிருந்து ஏதேனும் உங்களுக்கு நடப்பதாக இருந்தால் அதை என்னால் தடுக்க இயலாது. இனில் ஹுக்குமு இல்லா லில்லாஹ், அதிகாரம் என்பதும் ஆட்சி என்பதும் அல்லாஹ்வுக்கு மட்டுமே உரித்தானது. அலை தவக்கல் தூ, அந்த அல்லாஹ்வின் மீதே நான் முழுக்க சார்ந்திருக்கின்றேன். வ அலைஹி ஃபல்யதவக்கலில் முத்தவக்கிலூன், அந்த அல்லாஹ்வின் மீது தான் உளப்பூர்வமான நம்பிக்கை வைக்கக்கூடியவர்கள், முழுக்க சார்ந்திருக்க வேண்டும் என்று யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள் என்று அல்லாஹு தஆலா அருள்மறையாம் திருக்குரானிலே கூறுகிறான். இந்த வசனத்திற்கு திருக்குரானுடைய விரிவுரையாளர்கள் கிட்டத்தட்ட எல்லோருமே, பெரும்பாலான விரிவுரையாளர்கள், ஹஸரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, கத்தாதா ரலியல்லாஹு அன்ஹு போன்ற 1, 2 தலைமுறையை சார்ந்த விரிவுரையாளர்களும், பேரறிஞர் குர்துபி போன்ற மூத்த விரிவுரையாளர்களும், ஹஸரத் இப்னு கஸீர் ரஹ்மஹுல்லாஹ் போன்ற புகழ்மிக்க விரிவுரையாளர்களும், எல்லா விரிவுரையாளர்களுமே கிட்டத்தட்ட சொல்லுகின்ற ஒரே விளக்கம் என்னவென்றால், தன்னுடைய ஆண் மக்கள் அனைவரையும் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நீங்கள் எகிப்துக்கு செல்கிற போது பிரிந்து பிரிந்து செல்லுங்கள், ஒரே வாசல் வழியாக செல்ல வேண்டாம் என்று சொன்னதற்கு காரணம் கந்திஷ்டியிலே இருந்து அவர்களை பாதுகாப்பதற்குத்தான். அதாவது யாக்கூப் நபி
லகது உழ்த்திய ஷத்ரம் மினல் ஹசன், அழகின் சரிபாதி கொடுக்கப்பட்டவர்கள். அழகுக்கு ஒரு உருவம் கொடுக்கப்பட்டால் அதனுடைய சரிபாதி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தான் என்று சொல்லக்கூடிய அளவில் அல்லாஹ் அவர்களை ஒரு அழகான மனிதராக படைத்தான். அவருடைய சொந்த சகோதரர்கள், உடன் பிறந்த சகோதரர்கள் என்றால் ஓரளவுக்காவது அவர்கள் அழகாக இருப்பார்கள் அல்லவா? அதிலும் 11 ஆண் மக்கள் சகோதரர்கள், ஒரே தகப்பனுடைய பிள்ளைகள், பார்ப்பதற்கு அழகிய தோற்றமுடையவர்கள், கம்பீரமான தோற்றமுடையவர்கள். ஒரு வாசல் வழியாக ஒரு நாட்டுக்குள்ளே செல்வார்கள் என்று சொன்னால் பார்ப்பவர்கள் அவர்களை பார்த்து கொஞ்சம் ஆச்சரியப்படக்கூடும், அவர்களை பார்த்து வியப்படையக்கூடும். அந்த வியப்பெல்லாம் கந்திஷ்டியாக ஆகும்போது அவர்களை இது பாதித்து விடக்கூடாது என்பதற்காகத்தான் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய 11 ஆண் மக்களையும் நீங்கள் ஒரே வாசல் வழியாக செல்ல வேண்டாம், பிரிந்து பிரிந்து செல்லுங்கள் என்று கூறினார்கள் என்பதுதான் திருக்குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் கிட்டத்தட்ட அனைவருடைய விரிவுரையும் இதே போலத்தான் அமைந்திருக்கிறது. அதோடு மாத்திரமல்லாமல் வசனம் 68 அதற்கு அடுத்த வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், ஃபலம்மா தஹலு அலைஹி மின் ஹைசு ஃபலம்மா தஹலு மின் ஹைசு அமரஹும் அபூஹும், அவர்களின் தந்தை அவர்களை எப்படி எகிப்து நாட்டுக்குள் செல்ல வேண்டும் என்று கட்டளையிட்டார்களோ அதுபோலவே அவர்கள் எகிப்து நாட்டுக்குள் சென்ற போது, பாப்பா சொன்ன மாதிரி தான் பிள்ளைகள் எல்லாம் கேட்கிறாங்க, இந்த விஷயத்திலேயாவது கேட்கிறாங்களே. உள்ளே நுழைந்த போது அல்லாஹ் கூறுகிறான், மாகான யுக்னி அன்ஹு மினல்லாஹி மின் ஷையின், அதே வாக்கியம், அல்லாஹ்விடமிருந்து அவர்களுக்கு நடக்கப் போகின்ற ஒரு காரியத்தை தடுப்பவர்களாக அவர்கள் இருக்கவில்லை. அப்படி தந்தை சொன்ன மாதிரி உள்ளே நுழைந்திருக்கிறதே, அது இறைவனிடமிருந்து நடக்கப் போகிற ஒரு காரியத்தை இது தடுப்பதாக இருக்கவில்லை. மாறாக இல்லா ஹாஜத்தன் ஃபீ நஃப்ஸி யாக்கூப், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய இதயத்தில் இருந்த ஒரு நோக்கத்தை அவர்கள் நிறைவேற்றி கொண்டார்கள். கபாஹா, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த தேவையை நிறைவேற்றி கொண்டார்கள். என்னன்னா, பிள்ளைங்கள் எல்லாம் ஒரே வாசல் வழியாக போகக்கூடாது என்று அவர்களுக்கு இருந்த ஒரு எண்ணம் இருக்கு பாருங்க, அந்த எண்ணம் நடந்தது. இப்படி நடந்ததனால் அல்லாஹ்விடமிருந்தவர்களுக்கு நடக்க போகிற ஒரு காரியத்தை அவர்கள் தடுத்து விட்டார்கள் என்று பொருளாகி விடாது. அது நடக்கத்தான் போகுது. இருந்தாலும் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இப்படி சொன்னது இருக்கிறதே, அது புத்திசாலித்தனமான ஒன்றுதான். அல்லாஹ் கூறுகிறான், வஇன்னஹு லது இல்மின் லிமா அல்லம்னாஹு, நாம் யாக்கூப் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்த ஒரு ஞானத்தின் காரணமாக, நாம் அவர்களுக்கு ஞானத்தையும் விளக்கத்தையும் கற்றுக் கொடுத்ததனால் அவர்கள் உண்மையில் விளக்கம் உள்ளவர்களாக, ஞானம் உள்ளவர்களாக இருந்தார்கள். லது இல்ம், அவர்கள் இல்ம் உடையவர்கள். லிமா அல்லம்னாஹு, அந்த இல்மை நாம் கற்றுக் கொடுத்ததனால் தான் அவர்களுக்கு அது கிடைத்தது. அதுக்கடுத்து அல்லாஹ் சொல்வது 12:68 வலாக்கின்ன அக்ஸரன் நாசி லா யஅலமூன், ஆனாலும் பெரும்பாலானவர்கள் அறிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருப்பதில்லை. பெரும்பாலான மக்கள் அறிந்து கொள்றதில்லை. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இல்ம் உள்ளவர்கள், அதனால் தான் அப்படி சொன்னார்கள் என்று எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா கூறுகிறான். நான் தொடக்கத்தில் சொன்னபடி இந்த வசனத்திற்கு விளக்கம் சொல்லக்கூடிய கிட்டத்தட்ட இப்னு அப்பாஸ், கத்தாதா ரலியல்லாஹு அன்ஹு, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய மாணவர்கள், 2ஆம் தலைமுறையைச் சார்ந்த தாபிகள், பெரும்பாலான விரிவுரையாளர்கள் இதற்கு சொல்லக்கூடிய விளக்கம், கந்திஷ்டிக்கு பயந்துதான் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிள்ளைகளை நீங்கள் பிரிந்து பிரிந்து செல்லுங்கள் என்று கூறினார்கள் என்று குறிப்பிடுகிறார்கள். அப்படியானால் கந்திஷ்டி என்று ஒன்று உண்டு என்பதை இந்த வசனத்தின் வழியாக எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா மறைமுகமாக சொல்லி காட்டுகிறான் என்பது திருமறை குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் விளக்கம் வருவோம். திருக்குர்ஆனிலே ஒரு விஷயம் மூடலாக பூடகமாக சொல்லப்பட்டது என்று சொன்னால் அதை விரித்து சொல்ல வேண்டியது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழிகளில் தான் அதற்குரிய விளக்கத்தை நாம தேட முடியும். அப்படி பார்த்தோம் என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கந்திஷ்டியை பற்றி என்ன கூறுகிறார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அல் ஐனு ஹக்கு, கந்திஷ்டி என்பது உண்மைதான். இது புகாரியிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய ஹதீஸ். புகாரியிலே 5740 ஹதீஸாகவும், சஹீஹ் முஸ்லிமிலே 4404 4404 ஹதீஸாகவும் சஹீஹ் முஸ்லிமிலே இடம்பெற்றிருக்கிறது. அல் ஐனு ஹக், கந்திஷ்டி என்பது உண்மைதான். சரி, அது மட்டுமல்லாமல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கந்திஷ்டியை விட்டு பாதுகாப்பு தேடி இருக்கிறார்கள் என்பது திருமதியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஹதீஸ். வகான யதஅவது மினல் ஜான்னி வ மின் ஐனில் இன்சான், ஜின்னுகளுடைய கந்திஷ்டியை விட்டும் மனிதர்களுடைய கந்திஷ்டியை விட்டும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதுகாப்பு தேடினார்கள். இது திருமதியிலே, ஜாமியு திருமதியிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய ஹதீஸ். பேரறிஞர் இப்னுல் கய்யிம் ரஹ்மத்துல்லாஹ் கிபி 13வது நூற்றாண்டில் வாழ்ந்த
அதாவது கிபி 1292 1350 வரைக்கும் வாழ்ந்த ஒரு அறிஞர் தான் இப்னுல் கைம் ரஹ்மஹுல்லாஹ். ஜாதுல் மஆத் போன்ற புகழ்மிக்க நூல்களை எழுதியவர். அத்திப்புன் நபவி என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸுகளிலிருந்து கிடைத்திருக்கக்கூடிய மருத்துவத்தை ஒரு நூலாக தொகுத்து, அதுவும் மருத்துவத்துறையில் ஒரு புகழ்மிக்க நூலாக விளங்கி வருகிறது. அந்த அறிஞர் தன்னுடைய ஜாதுல் மஆத் போன்ற நூல்களிலும் இந்த தகவல்களை சொல்லியிருக்கிறார்கள். அதுபோல அத்திப்புன் நபவியிலும் இந்த ஹதீஸை பதிவு செய்திருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதர்களுடைய கந்திஷ்டியை விட்டும் ஜின்னுகளுடைய கந்திஷ்டியை விட்டும் பாதுகாப்பு தேடினார்கள். அப்படின்னா ரெண்டு இருக்குன்னு அர்த்தம். இருக்கிறதுனால தானே பாதுகாப்பு தேடுகிறார்கள். அதுக்கடுத்து இன்னும் பாருங்கள், அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், அமரணி அந்நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னஸ்தர்கி மினல் ஐன். சஹீஹ் முஸ்லிமில் இடம்பெற்றிருக்கிறது. கந்திஷ்டியிலிருந்து நாங்கள் கந்திஷ்டி விழுந்த பிறகு ஓதி பார்க்கும்படி என்னை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். கந்திஷ்டி விழுந்துச்சுன்னா நீங்க ஓதி பாருங்க என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்கிறார்கள். அதுபோல அன்னை உம்மு ஸலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் புகாரியிலும் இருக்கிறது, முஸ்லிமில் இடம்பெற்றிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை உம்மு ஸலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி, அவருடைய இல்லத்துக்கு வருகின்ற போது ரஆஃபி பைத்திஹா ஜாரியத்தன், அவருடைய வீட்டிலே ஒரு சின்ன புள்ள இருக்கிறது, வயதுக்கு வராத ஒரு சிறு பெண் குழந்தை இருக்கிறது. ஃபி வஜிஹிஹா ஸஅஃபத்துன், அந்த சின்ன பிள்ளையுடைய முகத்துல, அதாவது சிவப்பு கருப்பு ரெண்டும் கலந்த கருஞ்சிவப்பு வட்டம் ஒன்று இருக்கு முகத்தில். எந்த பகுதியிலையோ சின்ன குழந்தை, நல்லா பார்க்கறதுக்கு அழகான பிள்ளை, அந்த பிள்ளையுடைய முகத்தில் கருஞ்சிவப்பு வட்டம் படர்றாமற மாதிரி அப்படி வட்டமாக படர்ந்துருக்குது, கருப்பு சிவப்பும் கலந்த மாதிரி இருக்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை அந்த குழந்தையை பார்த்து விட்டு சொன்னார்கள், இஸ்தர்கூ லஹா, அந்த பிள்ளைக்கு நீங்கள் ஓதி பாருங்கள், ஃபைன்ன பிஹா அன்-நத்ரா, அந்த பிள்ளைக்கு கந்திஷ்டி விழுந்திருக்கிறது என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். புகாரி முஸ்லிம் ஆகிய நூல்களில் இடம்பெற்றிருக்கிறது. இந்த அன்-நத்ரத் என்கிற வார்த்தைக்கு விளக்கம் சொல்லக்கூடிய அல் ஃபரா என்கிற அறிஞர், அல் ஹுசைன் இப்னு மஸ்ஊத் அல் ஃபரா, அல் ஹுசைன் இப்னு மஸ்ஊத் என்றும் ஃபரா என்றும் அறியப்படுகிற அந்த அறிஞர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, இந்த நதுரத் என்கிற வார்த்தைக்கு ஜின்னுகள் போட்ட கந்திஷ்டின்னு அர்த்தம் என்று விளக்கம் சொல்கிறார்கள். அப்ப ஜின்னுகளும் மனிதனை பார்த்து கந்திஷ்டி போடும், மனிதர்களும் மனிதர்களுக்கு அந்த பார்வையின் மூலமாக கந்திஷ்டி விழும் என்பது புரிகிறது. அதுபோல முஸ்னதுல் பஸாரில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு ஹதீஸில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், இன்னல் ஐன, நிச்சயமாக கந்திஷ்டி என்பது ல துதுகிலுர் ரஜுலல் கபுர வல் ஜமலுல் கித்ர, ஒரு மனிதன் கபருக்கு செல்வதற்கு கூட காரணமாகிவிடும். கந்திஷ்டி மனிதனை கபருக்கே கொண்டு போய் சேர்த்து விடும். வல் ஜமலல் கித்ர, ஒட்டகத்தை வேகும் சட்டிக்கு கொண்டு வந்து சேர்த்து விடும். ஒட்டகத்தை சட்டிக்கு கொண்டு வந்து சேர்த்து விடும். மனிதனுக்கு, நல்ல ஆரோக்கியமான மனிதனுக்கு கந்திஷ்டி விழுந்தால் அவன் மரண வரைக்கும் கூட போயிடுவான், மரணம் அடைந்து விடக்கூடும். ஏனென்றால் மனிதர்கள் கந்திஷ்டின்னு தெரியாம அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க, ட்ரீட்மெண்ட் வேலை செய்யாமல் மரணம் வரைக்கும் கூட கொண்டு போய் சேர்த்து விடும். ஒட்டகத்தை பார்த்து, நல்ல கம்பீரமாக இருக்கக்கூடிய ஒட்டகத்தை பார்த்து போடக்கூடிய கந்திஷ்டினால் அந்த ஒட்டகத்துக்கு வியாதி அதுக்கு எதுக்கு போட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு பேசாமல் அறுத்து வேக வச்சு சாப்பிட்டு விடுவோம் என்று சொல்லி பார்ப்பதற்கு அழகான ஒட்டகங்களை கூட அறுத்து சாப்பிடலாம், உணவுக்கு பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று அந்த ஒட்டகத்தினுடைய உரிமையாளர் நினைத்து விடுவார். அந்த அளவுக்கு கந்திஷ்டி ஒட்டகங்களையும் மனிதனையும் பாதிக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய ஹதீஸும் இருக்கிறது. அதுபோல இன்னும் பாருங்கள், அப்போ மனிதன் போடக்கூடிய கந்திஷ்டி இருக்குது, ஜின்னுகள் போடக்கூடிய கந்திஷ்டி இருக்குதுங்கிறது தெளிவாயிடுச்சு. அன்னை அஸ்மா பின்த் உமைஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, அஸ்மா பின்த் அபூபக்கர் அல்ல, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹுடைய மகள் அஸ்மான் இருக்காங்க, அவங்க கிடையாது. அஸ்மா பின்த் உமைஸ் என்கிற ரொம்ப பிரபலமான ஒரு சஹாபி பெண்மணி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உறவுக்காரரும் கூட. எப்படி என்றால், ஜாஃபர் பின் அபி தாலிப், அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய கூட பிறந்த அண்ணன் பேரு ஜாஃபர், 10 வயது மூத்தவர் அலி ரலியல்லாஹு அன்ஹு விட. அவருடைய மனைவி தான் அஸ்மா பின்த் உமைஸ். மூத்தா போர்ல ஜாஃபர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டு விடுகிறார்கள். அப்போ அதற்கு பிறகு அஸ்மா பின்த் உமைஸ் அவர்கள் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மணமுடித்துக் கொண்டார்கள்னு வருது. இப்போ அந்த ஜாஃபர் மூலமாக அஸ்மா பின்த் உமைஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு பிறந்த குழந்தைகள் எல்லாம் அனாதைகளாக இருக்கிறார்கள்.
அந்த நேரத்தில் அந்த பிள்ளைங்களுக்கு உடம்புல ஏதோ ஒரு பாதிப்பு ஏற்படுது. அதை அன்னை அஸ்மா பின்த் உமைஸ் ரலியல்லாஹு தஆலா கூறுகிறார்கள், யா ரசூலல்லாஹ் இன்ன பனி ஜாஃபர் இப்னு அபீ தாலிபினுடைய பிள்ளைகள், அதாவது என்னுடைய பிள்ளைகள் எல்லாம் துஸீபுஹுமுல் ஐன், கண் திஷ்டி அவர்களுக்கு படுகிறது, பட்டுவிட்டதுன்னு சொல்லல, துஸீபுஹும் என்று சொன்னால் அது பட்டு கொண்டிருக்கிறது, கண் திஷ்டி பட்டுக்கிட்டே இருக்குது என்று சொல்லும்போது அஃபஅஸ்தர்கீலஹும், அதற்காக அவர்களுக்கு நான் ஓதி பார்க்கலாமா என்று கேட்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நஅம், ஆமா, நீங்க அவங்களுக்கு ஓதி பார்க்கணும் என்று சொல்லிவிட்டு ஃபலவ் கான ஷையுன் யஸ்பிகுல் கதா, இந்த உலகத்தில் அல்லாஹ்வினுடைய விதியை எதுவும் முந்துவதில்லை. அல்லாஹ்வினுடைய விதி தான் எல்லாத்தையும் முந்தி நடந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் ஒன்று பிளான் பண்ணுவீங்க, அல்லாஹ்வுடைய விதி விதி ஒன்று இருக்குன்னு சொன்னால் நீங்கள் போட்ட பிளானை விட முந்தி விதி தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்கும். ஃபலவுகான ஷையுன் யஸ்பிகுல் கதா, விதியை ஒன்று முந்தும் என்று இருக்குமானால், எதுவும் முந்த போகிறதில்ல, விதியை எதுவும் முந்தும் என்று இருக்குமானால் ல சபகஹுல் ஐன், கந்திஷ்டி அதை முந்தும். ஆனால் கந்திஷ்டியும் விதியை முந்தி நடக்க போகிறதில்ல. ஏன்னா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அப்படி தானே சொல்கிறாங்க, மா உக்னி அன்கு மினல்லாஹி மின் ஷைஇன், அல்லாவிடமிருந்து நடக்க போகிற எதையும் என்னால் காப்பாற்ற முடியாது, ஆனால் நாம கவனமாக இருக்கணும் இல்லைம்மா. பிள்ளைங்கள்ட்ட சொல்கிறாங்க, அதனுடைய ஆம்பளை பிள்ளைங்கள்ட்ட, நாம கவனமாக இருக்கணும்ல, அல்லாஹ் நானதான் நடக்க போது, நம்ம இஷ்டத்துக்கு நம்ம நடமாட முடியாது இல்லையா, ஆகையினால பிரிந்து பிரிந்து பல வாசல் வழியாக நீங்கள் செல்லுங்கள் என்று தன்னுடைய ஆண் மக்களுக்கு யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொல்லும் போதும் அல்லாஹ் நானதான் நடக்கும், நாமளும் கவனமாக இருக்கணும் என்ற அர்த்தத்தில் குறிப்பிடுகிறார்கள். அதுபோல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வது, விதியை எதுவும் முந்த போவதில்லை, ஒருவேளை முந்துவதாக இருந்தால் கந்திஷ்டி தான் முந்தும் என்று சொல்லுகிற அர்த்தம் என்னவென்று சொன்னால், கந்திஷ்டி வேலை செய்யும்னு காட்டுறது தான் அர்த்தம். கந்திஷ்டி ஒரு மனிதனுடைய பார்வை இன்னொரு மனிதனை பாதிக்கும் என்பதுதான். சரி, இப்போ அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, நாங்க ஓதி பார்ப்பதற்கு அமரணி அந்நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னஸ்தர்கி மினல் ஐன், கந்திஷ்டி விழுந்தா ஓதி பார்க்கறதுக்கு ரசூலுல்லாஹ் எனக்கு சொல்லியிருக்கிறாங்க. அஸ்மா பின்த் உமைஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, நான் ஓதி பார்க்கலாமான்னு கேட்கும்போது, ஆமா ஓதி பார்க்கணும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாக திருமிதி, நசை ஆகிய நூல்களில் இந்த தகவல் இடம்பெற்றிருக்கிறது. அப்படியானால் எப்படி ஓதி பார்க்கறது? கந்திஷ்டிக்கு என்ன சொல்லி ஓதி பார்க்கறது? கந்திஷ்டிக்கு ஓதி பார்க்கறதுக்கு தனியாக ஹஸரத்துக்கிட்ட கூட்டி போய் தான் ஓதி பார்க்கணுமா, அல்லது பெற்ற தாய் தகப்பனே ஓதி பார்க்கலாமா, அம்மாவே அத்தாவே ஓதி பார்க்கலாமா என்றால் அதுக்கும் இருக்கு. நான் உங்களுக்கு சொல்கிறேன், பெற்ற தாய் தகப்பனே ஓதி பார்க்கலாம், அதுக்குன்னு தனியாக ஹஸரத்துக்கிட்ட கூட்டிட்டு போய் ஓதி பார்க்கணுன்றதும் இல்லை. அப்படி ஓதி பார்த்தால் அதுவும் தப்பு இல்லை. ஏன்னா நம்ம ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய அறிவிப்பில் அதில் எப்படி இருந்துச்சு, ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு பிள்ளை கிடையாது, ஆனால் அவங்க ஓதி பார்க்கும்படி எனக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் அப்படின்னு சொல்றாங்களா இல்லையா? அதே மாதிரி அன்னை உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய வீட்டில் ஒரு பெண் பிள்ளை இருந்தது. அது உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய மக கிடையாது, வேறு யாரோ ஒருவருடைய பிள்ளை. அப்படி இருக்கும்போது நீங்கள் ஓதி பாருங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே பெண்களும் ஓதி பார்க்கலாம் அப்படின்னு புரியுது. ரசூலுல்லாஹ் கொண்டு வாங்க நான் ஓதி பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லல. அப்ப பெண்களும் ஓதி பார்க்கலாம், தாயாக இருக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. அன்னை உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அந்த முகத்தில் படரதாமரை வந்த பிள்ளைக்கு தாய் இல்லை, இருந்தாலும் ஓதி பார்க்க பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆயிஷா நாயகிக்கு குழந்தையே இல்லை, ஆனாலும் நீங்க ஓதி பாருங்கன்னு சொன்னாங்க. ஆயிஷா நாயகியும் ஓதி பார்த்திருக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீர்கள் என்றால் அன்னை அஸ்மா பின்த் உமைஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்கிறார்கள், ஜாஃபருடைய பிள்ளைகளுக்கு, அதாவது ஏன் பிள்ளைங்களுக்குன்னு அர்த்தம், ஜாஃபருடைய பிள்ளைங்கன்னு ஏன் சொல்றாங்க, ஏன் பிள்ளைங்கள்னு சொல்லாமன்னா ஜாஃபர் மேல ரசூலுல்லாஹ்வுக்கு ரொம்ப பாசம். அஷ்பஹ்த ஹல்கி வ ஹுலுகி, ஜாஃபரே குணத்திலும் நீ என்னை போல் இருக்கிறாய், தோற்றத்திலும் என்னை போல் இருக்கிறாய் என்று சொன்னார்கள். ஏன்னா ஜாஃபருடைய வாப்பா அபூ தாலிபும் ரசூலுல்லாஹ்வுடைய வாப்பா அப்துல்லாவும் ஒன்னா பிறந்த அண்ணன் தம்பிகள். அப்துல் முத்தலிபுடைய 2 மகன்கள், அபூ தாலிபுடைய மகன் ஜாஃபர், அப்துல்லாவுடைய மகன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால தன்னுடைய ஒன்று விட்ட தம்பியை பார்த்து சொன்னாங்க, ஜாஃபரே அஷ்பஹ்த ஹல்கி வ ஹுலுகி, நீ தோற்றத்திலும் என்னை போன்றிருக்கிறாய், பண்பிலும் குணநலத்திலும் என்னை போன்றவனால நீ விட்டு கொடுப்ப என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாராட்டியிருக்கிறார்கள் ஒரு சந்தர்ப்பத்தில். அதனால அவருடைய மனைவி அஸ்மா சொல்றாங்க, ஜாஃபருடைய பிள்ளை, என் பிள்ளைன்னு சொல்றதை விட அப்படி சொன்னா கொஞ்சம் டச்சிங்கா இருக்கும் இல்லையா, அதனால சொல்கிறார்கள் ஜாஃபருடைய பிள்ளைங்களுக்கு கந்திஷ்டி விழுந்துகிட்டு இருக்குது, நான் ஓதி பார்க்கலாமான்னு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்க ஓதி பாரு என்று அஃப அஸ்தர்கீலஹும், நான் ஓதி பார்க்கலாமான்னு கேட்கும்போது ஆமா நீ ஓதி பார்க்கணும்னு சொல்றாங்க. அப்போ தாய் ஓதி பார்க்கலாம்
பிள்ளைங்களுக்கு. என்ன ஓதி பார்க்கணும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் கண்டிப்பாக இன்ஷா அல்லாஹ். அதற்கடுத்து இப்போ கந்திஷ்டி ஒரு ஆள் இன்னொரு ஆளை பார்க்கறதுல என்ன நடந்துட போகுது, அதில் அப்படி என்ன ஒரு பாதிப்பு ஏற்பட்டு விட போகிறது என்பதற்கு அறிஞர் இப்னுல் கையிம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கொஞ்சம் காட்டமான வார்த்தைகளை பயன்படுத்தித்தான் இதற்கு விளக்கம் சொல்கிறார்கள். ஏனென்றால் அவர் ரொம்ப அறிவுத்துறையில் ரொம்ப பெரிய ஒரு விசேஷமான அறிஞர் இப்னுல் கையிம் ரஹ்மத்துல்லாஹி. இவ்வளவு தெள்ளத்தெளிவான ஒரு விஷயத்தை ஒரு மனிதன் எப்படி மறுக்க முடியும் என்பதற்கு அவர்களுடைய வார்த்தைகளையே நான் அப்படியே உங்களுக்கு சொல்கிறேன். மூடர்களை தவிர வேறு யாரும் கடந்த காலங்களில் இதை மறுத்ததில்லை. அவர் சொல்லக்கூடிய வார்த்தை, மூடர்களை தவிர வேறு யாரும் மறுத்ததில்லை. இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத இறை மறுப்பாளர்களில் கூட அறிஞர்கள் இதை ஏற்றுக்கொள்கிறார்கள். அங்கேயும் மூடர்கள் தான் ஏற்றுக்கொள்ளவில்லை. சொல்லக்கூடிய வாசகத்தை பாருங்க, இறை மறுப்பாளர்களில் கூட அறிஞர்கள் இதை ஏற்றுக்கொள்கிறார்கள், மற்றவர்கள் தான் இதை மறுக்கிறார்கள் என்று சொல்கிறார். அப்படி அவர் சொல்லிவிட்டு எப்படி இது பாதிப்பை ஏற்படுத்துகிறது, அறிஞர் இப்னுல் கையிம் ரஹ்மத்துல்லாஹி ரொம்ப பெரிய ஒரு புத்திசாலி. எந்த அளவுக்குன்னு சொன்னால் சில துவாக்கள் இருக்கு பாருங்க. உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன், விளங்குறதுக்காக சொல்கிறேன். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீன் வயிற்றில் இருந்தாங்க இல்லையா? அவங்க என்ன தஸ்பீஹ் ஓதுனாங்க? லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். யா அல்லாஹ், வணக்கத்துக்குரியவன் உன்னை தவிர யாரும் இல்லை, நான் அநியாயக்காரர்களில் ஒருவனாக ஆகிவிட்டேன். அவ்வளோதான் சொன்னாங்க. என்ன இந்த மீன் வயிற்றுலேருந்து வெளியாக்கிடு, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்லாம் சொல்லலை. ஆனால் அல்லாஹ் வெளியாக்கிட்டான். அப்போ இந்த துவாவுக்கு மீன் வயிற்றுக்குள்ளே இருந்து கஷ்டத்தில் இருந்து இந்த துவாவை ஓதுறதுனுடைய அர்த்தம் அவ்வளோ பொருத்தமாக இல்லையே. வெளியே என்னை விட்டுருன்னு இல்லை, என்னை காப்பாற்றுவாயாகன்னு இல்லை, நீயே தூயவன், வணக்கத்துக்குரியவன் உன்னை தவிர யாரும் இல்லைன்னு மட்டும்தான் இருக்குது, நான் அநியாயக்காரன் ஒருவன் ஆகிவிட்டேன்னு மட்டும்தான் இருக்குது. இதை எப்படி இந்த கஷ்டத்தில் ஓதுறதுக்கும் இந்த துவாவுக்கு என்ன சம்பந்தம் என்று அப்படி அழகாக கொண்டு வந்து அவர்கள் பொருத்துவார்கள். இப்படி எல்லா துவாக்களையுமே பொருத்தி பொருத்தி திப்பு நபவி நூலிலே அந்த விவரங்களை இப்னுல் கையிம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அந்த அளவுக்கு ரொம்ப ஆழமான புலமையும் ஞானமும் மிக்கவர். அவர் எழுதிய ஜாதுல் மஆத் என்கிற நூல் ஹஜ்ஜுக்கு வரக்கூடிய பயணத்தில் எழுதி முடிச்சாங்க. பயணத்தில் அவ்வளோ பெரிய நூல் எழுதி முடிச்சாங்க, 4 வால்யூம் அது. சரி, இப்போ அதை விட்டுருவோம். அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், தீய எண்ணத்தோடு, அதாவது கெட்ட எண்ணத்தோட ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை பார்க்கும்போது அவனுடைய கண்ணிலிருந்து ஒரு விதமான உஷ்ணம் புறப்பட்டு போய் அவனை தாக்கும். தீய எண்ணத்தோட, அதாவது உள்ளத்தில் கெட்ட எண்ணம் இருந்தாலே பாதிப்பு வந்துடும். என்ன அழகா இருக்கிறான்ப்பா அப்படின்னு ஒரு ஏக்கத்தோட பார்க்குறான் பாருங்க. இந்த ஏக்கத்தில் இது ஏக்கம் கண்ணு வழியாக ஒரு உஷ்ணம் புறப்பட்டு போய் அவனை பாதிப்பை ஏற்படுத்திடும் என்று சொல்லிவிட்டு, இதற்கு ஒரு பாம்புடைய உடம்புலேருந்து புறப்பட்டு வரக்கூடிய நஞ்சு இன்னொரு மனிதனுடைய உடலை போய் தாக்கும் போது எப்படி அவனுடைய உடலில் நஞ்சு பரவி மரணம் வரைக்கும் காரணமாக அமையுதோ, அந்த மாதிரி கெட்ட பார்வையும் நஞ்சை போல. இன்னொரு சந்தர்ப்பத்தில் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்நதுரு சஹமும் மஸ்மூமும் மினஷ் ஷைத்தான் மின் சஹமி ஷைத்தான். பார்வை என்பது ஷைத்தானுடைய விஷம் தடவப்பட்ட அம்பு என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதை ஆபாச காட்சிகளை பார்ப்பதற்கு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதை இங்கே அப்படியே பொருத்தி பார்த்தோம் என்றால், இப்னுல் கையிம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லக்கூடிய வாசகத்தோட பொருத்தி பார்த்தோம்னு சொன்னால், கெட்ட பார்வை என்பது விஷம் தடவப்பட்ட அம்பு போல அப்படியே வந்து குத்துச்சுன்னா மரணம் வரைக்கும் கொண்டு போய் சேர்த்துரும், உடனடியாக காப்பாற்றலைன்னு சொன்னான். இன்னும் அவர்கள் சொல்கிறார்கள், பாம்புகளிலே சில வகை பாம்புகள் இருக்கின்றன. அந்த வாசகத்தை அப்படியே உங்களுக்கு சொல்றேன். வகத் இஸ்தஹர வகத் வஹாதா அம்ருன் கத் இஸ்தஹர அந்நௌஇம் மினல் அஃபாஇ அன்னஹா இதா வகஅ பஸருஹா அலல் இன்சான் ஹலக். பாம்புகளிலே சில பாம்பு இருக்கிறது. அந்த பாம்பு மனுஷனை பார்த்தாலே விஷமா, அது அவ்வளோ கொடூரமான பாம்புகள் எல்லாம் இருக்கின்றன என்று அவர்கள் திப்பு நபவி என்கிற நூலிலே குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள். மேலும் ஒரு விளக்கம் சொல்கிறார், கந்திஷ்டி எப்படி பாதிப்பை ஏற்படுத்துங்கிற விளக்கம் சொல்லும்போது, சில ஆண்கள் நம்மை பார்க்கிறார்கள் என்று தெரிந்தவுடன் பெண்கள் வெட்கப்படுவார்கள், சில நேரங்களில் பயப்படுவார்கள். வெட்கப்படும் போது முகம் சிவப்பதென்ன, பயப்படும் போது முகம் மஞ்சள் பூசப்பட்டதை போல மஞ்சடித்து போவதென்ன? ஒரே பெண்ணு தான், 2 மனிதர்கள். வெட்கப்படும் போது முகம் சிவக்கிறது, அவர்கள் நம்மளை பார்க்குறாங்கன்னு தெரிஞ்ச உடனே
இன்னும் சிலர் பார்க்க பயப்படும் போது முகம் மஞ்சள் கலரில் மஞ்சள் பூசின மாதிரி ஆகுது. அது எப்படி? அது ஒரே பொன்னிடத்துல தான் 2 விதமான மாற்றங்கள் ஏற்படுகின்றன. காரணம் பார்க்கின்ற 2 மனிதர்களின் பார்வையை பொறுத்து. அதுபோல அந்த பார்வை உடலிலே கண்டிப்பாக பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதற்கு உதாரணமாக இதை சொல்லி காட்டுகிறார்கள். இதற்கு ஒரு செய்தி, வரலாற்றில் இருந்து ஒரு செய்தி. நசஇ, இப்னு ஹிப்பான், ஹாக்கிம் ஆகிய நூல்களிலே இந்த தகவல் இடம்பெற்றிருக்கிறது. ஆமிர் இப்னு ரபியா என்கிற ஒரு சஹாபி, ஒரு நபித்தோழர் தான். அவர் சஹ்ல் இப்னு ஹுனைஃப் என்கிற தோழர், சஹாபி, அவரும் சஹாபி தான். ஆமிர் இப்னு ரபியா, சஹ்ல் இப்னு ஹுனைஃப். இந்த ஆமிர் இப்னு ரபியா என்கிற சஹாபி சஹ்ல் இப்னு ஹுனைஃப் என்கிற சஹாபி குளித்து கொண்டிருக்கும் போது பார்த்து விட்டார். குளித்து கொண்டிருக்கும், எப்படி குளிப்பாங்க? மினிமம் ஆடை தான், தொப்புளையும் முட்டுக்காலையும் மறைக்கிற அளவுக்கான, தொப்புள் டு முட்டுக்கால் வரைக்கும் மறைக்கிற அளவுக்கான ஒரு மினிமம் ஆடை, கீழே ஒரு லுங்கி மட்டும்தான் கட்டிட்டு குளிப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு ஆடையை கட்டி கொண்டு அவர் குளித்து கொண்டிருக்கும் போது பார்த்து விட்டார். பார்த்துட்டு அவர் என்ன சொன்னார்னா, வல்லாஹி மா ரஐத்துகல் யௌமி, இன்றைய தினத்தில் நான் பார்த்ததை போல ஒரு அழகான ஆண்மகனை பார்த்ததில்லை. என்ன மாதிரியான மேனி, பளபளன்னு இருக்குது இவருடைய மேனி என்று அவர் பார்த்தார். பார்த்து இந்த வார்த்தையை சொல்லிவிட்டார். சொன்ன உடனேயே அந்த ஆள் மயங்கி விழுந்துட்டாரு. யாரு? சஹ்ல் இப்னு ஹுனைஃப் அவர்கள் மயங்கி விழுந்து விட்டார்கள். ஹதீஸில் வரக்கூடியது, ஹாக்கிமில், இப்னு ஹிப்பானில், நசையில் இடம்பெறக்கூடிய தகவல் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. மயங்கி விழுந்து விட்டார்கள். உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மயங்கி விழுந்த அந்த சஹ்ல் இப்னு ஹுனைஃப் தூக்கி கொண்டு வரப்பட்டார். அல்லாஹ்வுடைய திருத்துதரை பாருங்க, இந்த மாதிரி ஒரு மயங்கி விழுந்துட்டாருன்னு. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இதற்கு யார் மேல் நீங்கள் குற்றம் சாட்டுகிறீர்கள்? என்ன நடந்துச்சு? இந்த மாதிரி அவர் சொன்னார். யார் அது? ஆமிர் இப்னு ரபியாங்கிறவர் தான் சொன்னார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனே கோவப்பட்டார்கள். கோவப்பட்டவரை கூட்டிட்டு வாங்க என்று சொன்னார்கள். வந்த உடனே சொன்னாங்க, அலாம யக்துல் அஹதுக்கும் அஹாஹு, ஏன் உங்களில் ஒருவர் தன் சகோதரரை கொல்லுகிறார்? அலாம யக்துல் அஹதுக்கும் அஹாஹு, ஏன் உங்களில் ஒருவர் தன்னுடைய சகோதரரை இது மாதிரியான வார்த்தைகளை சொல்லி கொல்லுகிறார்? அல்லா பர்ரக்கத், அவர் தன்னுடைய சகோதரரை பார்த்த உடனே அவர் துவா செய்திருக்க கூடாதா? பரக்கத்துக்கு துவா செய்திருக்க கூடாதா? அல்லா பர்ரக்த, நீ துவா செய்திருக்க கூடாதா? எப்படி? அல்லாஹும்ம பாரிக் அலைஹி, யா அல்லாஹ் அவருக்கு நீ பரக்கச் செய்வாயாக. அல்லாஹ் யுபாரிக் ஃபீக், அல்லாஹ் உனக்கு பரக்கச் செய்வானாக. பாரக் அல்லாஹ், அல்லாஹ் பரக்கச் செய்வான். இந்த மாதிரியான வார்த்தைகளை சொல்லியிருக்க கூடாதா? ஒருத்தர் பார்க்குறாரு, ஒரு அழகான பொருள் வச்சிருக்கிறாரு, ஒரு ஆடி கார் வச்சிருக்கிறாரு, ஒரு நல்ல பொருள் வச்சிருக்கிறாரு, நல்ல ட்ரெஸ் பண்ணியிருக்கிறாரு, பார்க்க கம்பீரமாக இருக்கிறாரு, அழகான தோற்றத்தில் இருக்கிறாருன்னு சொன்னால் பார்த்தோன்னு என்ன சொல்லணும்? அல்லாஹும்ம பாரிக் அலைஹி, இறைவா அவருக்கு பரக்கச் செய்வாயாக. இந்த மாதிரி பரக்கத்துக்கு அவர் துவா செய்திருக்க கூடாதா என்று சொல்லிவிட்டு அந்த ஆமிர் இப்னு ரபியாவை ஒது செய்ய சொல்லி அவருடைய முழங்கை, கை, முழங்கால், லுங்கிக்குள்ள கையை விட்டு அவருடைய முழங்காலெல்லாம் கழுவ சொல்கிறாங்க. கழுவ சொல்லி அந்த தண்ணீரை எடுத்து பாதிக்கப்பட்ட சஹ்ல் இப்னு ஹுனைஃப் என்பவர் மேலே தண்ணீரை ஊற்றுறாங்க. அவர் என்ன பண்ணிட்டாரு சொன்னால், ஃபராஹ மஅன்னாஸ், மக்களோடு எழுந்து செல்ல ஆரம்பித்து விட்டார். முதல்ல மயங்கி விழுந்திருந்தவர் மக்களோடு எழுந்து ராகத்தாக செல்ல ஆரம்பித்து விட்டார் என்று ஹதீதுகள் கூறுகின்றன. இது சஹீஹான ஹதீஸ் என்று அறிஞர்கள் நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார்கள். அப்படியானால் கந்திஷ்டி உண்டு என்பதும், அதற்கு நிவாரணம் இன்ன ஆள் தான் கந்திஷ்டி போட்டிருக்காருன்னு தெரிஞ்சால் இந்த மாதிரியான ஒரு ட்ரீட்மெண்ட்டை செய்தோம் என்று சொன்னால் அவர் குணமடைந்து விடுவார் என்பதும் தெரிந்து விட்டது. சரி, தண்ணீரை ஊற்றுறதுல அப்படி என்னங்க இருக்குது? அதற்கும் அறிஞர் இப்னுல் கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி விளக்கம் சொல்கிறார். கண்ணிலிருந்து ஒரு உஷ்ணம் புறப்பட்டு தானே அவரை தாக்குதுன்னு சொல்கிறாங்க. தண்ணீரை ஊற்றுவதன் மூலமாக அந்த உஷ்ணம் போயிடும், குணமாகி எழுந்து போய்விடுவார். இதுதான் ஹதீஸில் வந்திருக்கக்கூடிய அந்த வார்த்தைக்கு விளக்கம் என்று கூறுகிறார். சரி, கந்திஷ்டி போட்டது யாருன்னே தெரியல. திடீர்னு பார்த்தா வயிற்று வலிக்குதுன்னு சொல்கிறாங்க, திடீர்னு பார்த்தா மயக்கமாக வருதுங்கிறாங்க. நல்லா இருந்துக்கிட்டு இருந்தான், மயக்கம் வருதுன்னு சொல்கிறான். இப்படியெல்லாம் சொல்லுவாங்க. வீட்டில் நிறைய நம்ம பார்த்துருக்க முடியும். அதையெல்லாம் சில இளம் வயது பிள்ளைங்க கேலி கூட பண்ணுவாங்க. எதுக்குனாலும் கந்திஷ்டி தானே உனக்குன்னு இருக்கிற பாட்டிமார்களாக கேலி எல்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. சரி, யாரு என்று தெரியாத போது என்ன செய்வது? எந்த மாதிரி நாம் ஓதி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டால், ஹதீஸில் வந்திருக்கக்கூடிய சில துவாக்களை ஃபாத்திஹத்துல் கிதாப், அதாவது சூரத்துல் ஃபாத்திஹா, முஅவ்விதத்தை, குல்லாவது பிரபில் ஃபலக், குல்லாவது பிரபின் நாஸ், இந்த 2 சூறாக்கள். அதே மாதிரி ஆயத்துல் குர்சி, இப்னுல் கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறாரு, ஆயத்துல் குர்சி ஓதலாம். 4வது விஷயம் என்ன? சூரத்துல் ஃபாத்திஹா, முஅவ்விதத்தைன், அதாவது குல்லாவது பிரபில் ஃபலக், குல்லாவது பிரபின் நாஸ் ஓதணும். அதுக்கடுத்து 3வது ஆயத்துல் குர்சி,
அதற்கடுத்து அவுது பி கலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி மின் ஷர்ரி மா ஹலக், இந்த துவா. அவுது பி கலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி மின் ஷர்ரி மா ஹலக், அல்லாஹ்வுடைய பரிபூர்ணமான வார்த்தைகளை கொண்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன். மின் ஷர்ரி மா ஹலக, அவன் படைத்த அனைத்தின் தீங்கை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறேன். இந்த வார்த்தைகளை சொல்லணும். அதுக்கடுத்து புகாரியில் வரக்கூடிய ஒரு துவா இருக்குது. 5வது அவுது பி கலிமாத்தில்லாஹி தாம்மா மின்குல்லி ஷைத்தானின் மஹாம்மா வ மின்குல்லி ஐனின் லாம்மா, இதையும் ஓதலாம். அதாவது அவுது பி கலிமாத்தில்லாஹி தாம்மா, பரிபூர்ணமான அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை கொண்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன். மின்குல்லி ஷைத்தானின், எல்லா ஷைத்தான்களிடமிருந்தும், வஹாம்மா, நச்சுத்தன்மை உடையவைகளிடமிருந்தும், மின்குல்லி ஐனின் லாம்மா, லாம்மான்னு சொன்னால் பழிக்கின்ற கண்களிடமிருந்தும். அந்த கண்ணு சந்தோஷப்பட்டுச்சுன்னா அது வேற மாதிரி இருக்கும், பழிக்கிற கண்ணு இவ்வளோ அழகா இருக்கானா அப்படின்றத பழிக்கிற கண் இருக்கு பாருங்க, அந்த பழிக்கிற கண்ணை விட்டும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் அப்படிங்கிறதுவா இது புகாரிலேயே வருது. சரி, இப்போ வராமல் தடுக்க முடியுமா? வராம அந்த மாதிரி பண்ணலாமா? பண்ணலாம். எப்படி பண்றது அப்படின்னு சொன்னா, தீய மனிதருடைய பார்வையில் இந்த மாதிரியான நம்முடைய அழகான காட்சிகள், அழகான பொருட்கள் எல்லாம் படாத அளவுக்கு நம்மளை பாதுகாத்துக்கணும். முற்கூட்டியே தடுக்க முடியுமா? தடுக்கலாம். சூரத்துல் ஃபாத்திஹா, முஅவ்விதத்தைன், அதாவது குலோபுர பின்னாஸ், ஆயத்துல் குர்சி, அவுது பி கலிமாத்தில்லாஹி தாம்மா மின் ஷர்ரி மா ஹலக், இந்த துவாக்கள் எல்லாம் ஓதிட்டு போனோம்னு சொன்னால் அல்லாஹ் தஆலா இந்த மாதிரியான கெட்ட மனிதர்களுடைய கந்திஷ்டியிலிருந்து நம்மை பாதுகாப்பான். சரி, இப்போ ஊரில் நாட்டில் இந்த கைப்பிள்ளைங்க இருக்குது பார்த்தீங்களா, குட்டி பிள்ளைங்க, அந்த குட்டி பிள்ளைங்களுக்கு இங்கே ஒரு கருப்பு போட்டு, இங்கே ஒரு கருப்பு போட்டு, இங்கே ஒரு கருப்பு போட்டு, இதெல்லாம் வந்து இந்த கண்மையை வச்சு பொட்டுலாம் வச்சு விட்ருப்பாங்க. கேட்டால் கந்திஷ்டிக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹதீஸில் இல்லாட்டாலும் கூட ஹஸரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அந்த மாதிரி செய்கிறதுக்கு சொல்லியிருக்காங்க. ஹஸரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய ஷரஹு சுன்னா என்கிற நூலில் இடம்பெற்றிருக்கிறது. இதையும் இப்னுல் கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி பதிவு செய்கிறார். ஒரு அழகான குழந்தையை பார்த்தார்கள். கண் கவர்ச்சி, அந்த குழந்தை பார்க்கறது ரொம்ப அப்படியே அள்ளி முத்தம் கொஞ்சலாம் போல இருக்கும். அவ்வளோ ஒரு அழகான குழந்தையை பார்த்த உடனே சொன்னாங்களாம், தஸ்ஸிமு நௌனதஹு லி அல்லா துஸீபஹுல் ஐன், கந்திஷ்டி படாமல் இருப்பதற்காக அந்த குழந்தையினுடைய கன்னக்குழியில் ஒரு கருப்பு பொட்டு வையுங்கள். நவுனத் என்பதற்கு நாடி குழின்னு சொல்றாங்க. கன்னத்துக்குழி, கண்ணில் சிரிக்கும் குழி விடும் இல்லையா, அந்த கொஞ்சம் புஸ்குன்னு கண்ணமெல்லாம் வீங்கி இருக்கிற குழந்தைகளுக்கு அந்த கண்ண குழியில் போட்டு கருப்பு போட்டு வையுங்கள் அல்லது நாடி குழியில் வையுங்கள் என்று உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கூறியிருக்கிறார்கள். சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்ட நபித்தோழர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே பெருமானாருடைய ரொம்ப மதிப்பை பெற்ற நபித்தோழர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி மருமகன். அவர்கள் சொல்லக்கூடிய யோசனை இப்படிப்பட்ட ஒரு யோசனை இருக்கிறது. அதே மாதிரி பார்த்தீர்கள் என்று சொன்னால், அபு அப்துல்லா அத்-தையாஹி என்கிறவர் ஜாதுல் மஆதில் இந்த தகவல் இடம்பெற்றிருக்கிறது. ஹஜ்ஜுக்கோ அல்லது ஏதோ ஒரு போருக்கோ சென்றிருக்கக்கூடிய நேரத்தில் அவருடைய பயண கூட்டத்தில் ஒரு கந்திஷ்டிக்கு பேர் போன ஒரு ஆளும் கலந்து வந்திருக்கிறார். பார்த்துப்பா, அந்த ஆள் பார்த்து ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா கந்திஷ்டி விழுந்துரும், அவரை பார்த்து மக்கள்லாம் மிரட்சி அடைவாங்க. இப்போ அந்த அபு அப்துல்லா தையாஹிட்ட போய் சொல்கிறாங்க, நம்முடைய பயண கூட்டத்தில் ஒருத்தர் இருக்கிறான், உங்கள் ஒட்டகம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகான ஒட்டகமாக இருக்கிறது, ரொம்ப கம்பீரமாகவும் இருக்குது, அந்த ஆள் கந்திஷ்டி போட்டால் ஏதாவது நடந்துட போகுதுன்னு. அபு அப்துல்லா தையாஹி சொன்னாராம், போயா கந்திஷ்டியாவது ஒன்றாவது, ஏன் ஒட்டகத்துக்கிட்ட அதெல்லாம் நடக்காது அப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்திருக்கிறாரு. இதை போய் ஒருத்தன் அவர்கிட்ட போய் சொல்லியிருக்கான், நீ கந்திஷ்டி போட்டால் அவர் ஒட்டகத்துக்கு மட்டும் கந்திஷ்டி விழாதாம்ல, அவர் ரொம்ப பெருமையாக சொல்லிக்கிறாரு. அப்படியா, அந்த ஆள் இல்லாமல் இருக்கும்போது என்கிட்ட சொல்லுங்கள், ஒரு நாளைக்கு நான் போய் கந்திஷ்டி போட்டு வர்றேன்னு சொல்லி பிளான் பண்ணியே வந்து கந்திஷ்டி போட்டாராம். ஒட்டகம் ரொம்ப அழகாக இருக்குன்னு. ஒட்டகம் என்னாச்சுன்னா திடீர்னு தப்படப்படம் துடிச்சுது, டக்குனு கீழே வந்துருச்சு. ஜாதுல் மஆதில் வரக்கூடிய தகவல். உடனே அவர் அங்கிருந்து வந்து ஒரு துவா வரும். அந்த துவா தான் நமக்கு ரொம்ப முக்கியம். பிஸ்மில்லாஹி ஹபசுன் ஹாபிசுன், அல்லாஹ்வுடைய திருப்பெயரால் நான் ஓதி பார்க்கிறேன், தடுக்கக்கூடிய ஒரு தடை இருக்க வேண்டும். வஹஜருன் யாபிசுன், காய்ந்த கல்லும், வஷிஹாபுன் காபிசுன், நன்றாக எரியக்கூடிய ஒரு நெருப்பை கொண்டும் நான் நெருப்பு போலவும் இந்த கண்ணு பஸ்பமாகி போய்விட வேண்டும் என்று சொல்லிவிட்டு இந்த தபாரக்கல்லதி வெதிகள் முல்குன்னு வருதுல சூரத்துல் முல்கில் வரக்கூடிய இந்த ஆயத்தை ஓதுறார். எந்த ஆயத்துன்னு சொன்னா, ஃபர்ஜிஇல் பஸர ஹல் தரா மின் ஃபுதூர் சும்மர்ஜிஇல் பஸர கர்ரத்தைனி யன்கலிபு இலைக்கல் பஸர் ஹாசிஅம் வஹுவ ஹசீர் என்கிற ஆயத்தை ஓதினார்கள். ஊதின உடனே அந்த ஒட்டகம் உடனே எழுந்து சுகமாகிவிட்டது என்று ஜாதுல் மஆதில் இப்னுல் கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். மொத்தத்தில் ஓதி பார்ப்பதற்கு இப்படிப்பட்ட வழிகள் இருக்கின்றன, முற்கூட்டி தடுக்கலாம். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா கந்திஷ்டிக்குன்னு ஒரு பவரை வச்சிருக்கிறதுனால தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனிடமிருந்து
பாதுகாப்பும் தேடி இருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. எல்லாம் வல்ல அல்லாஹ் இது போன்ற முசீபத்துக்களிலிருந்தும் ஆபத்துக்களிலிருந்தும் நம் அனைவரையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் திருக்குர்ஆனுடைய இன்னொரு வசனத்தோடு உங்களை சந்திக்கின்றேன். எல்லாம் வல்ல அல்லாஹ்வினுடைய அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டுமாக.